ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் அலகு பயிற்சி 1. 9வது கொஷினில் பாருங்கள், 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், சார்பு எஃப் மற்றும் ஜி ஆகியவை f of x is equal to rx கூட்டல் 8, g of x is equal to x கழித்தல் 2/3 எனில் ஃபர்ஸ்ட் கொஷின் g of 1/2 இன் மதிப்பை காண்க. ரெண்டாவது கொஷின் g of f of x எளிய வடிவில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ g of 1/2, அப்போ இது என்ன வடிவில் இருக்குது? g of x வடிவில் இருக்குது. அப்போ நம்ம g of x இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காணலாம். அப்போ ஃபஸ்ட்டு இது கொஷினில் f of xும் g of x கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதுங்க. அப்போது f of x is equal to rx கூட்டல் 8, g of x is equal to x கழித்தல் 2/8. அப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷினுக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்னது? g of x. அப்போ இது எப்படி எழுதலாம்? g of x இந்த மாதிரி எழுதலாமா? அப்போது g of x என்னது? x கழித்தல் 2/8. அப்போது g of x கழித்தல் 2/8னா மறுபடியும் g ஆஃப்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது மொத்தமாக போடணும். அப்போது x கழித்தல் 2/8 கழித்தல் 2/8. 8 கிடையாது, பையில் பாருங்கள், இங்கே 3 தானே இருக்குது. அப்போது இங்கே 3ன்னு வரும். அப்போ இங்கேயும் 3, அப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3 வரும். அப்போ இதுக்கு நீங்கள் குறுக்கு பெருக்க 2 6, அப்போ கழித்தல் 6/3ன்னு வரும். அப்போ பாருங்கள், x கழித்தல் 2 கழித்தல் 6/3 கீழே இருக்கன்னா பெருக்கல்ல இருக்கிறது அர்த்தம். அப்போ இங்கே மேலே வந்துச்சுன்னா தலைக்கீழாக மாறிடும். அப்போ 1/3ன்னு வரும். இங்கே 3 இருக்குதுன்னா இங்கே 1/3ன்னு வரும். அப்போது எக்ஸ் கழித்தல் இது கழித்தல் 2 கழித்தல் 6 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? கழித்தல் 8/3 பெருக்கல் 1/3. அப்போ ரெண்டுமே பையில் இருக்கனால இது பெருக்கிடணும், இதுவும் பெருக்கிடணும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் கழித்தல் 8/9. அப்போது இது பார்த்திங்கன்னா g of x இது. அப்போ g of xக்கு பதிலாக தான் 1/2ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த xக்கு பதிலாக 1/2 போகணும். அப்போது g of 1/2. அப்போ 1/2ன்னா இந்த xக்கு பதிலாக 1/2 போடணும். அப்போ 1/2 கழித்தல் 8/9. அப்போது இது பெருக்குனா 2 8 16. அப்போது 1 கழித்தல் 16/2 வகுத்தல் இது இந்த வந்துச்சுன்னா 1/9 வரும். ஸ்டெப்பு இங்கே பண்ணல, அதே மாதிரி ஸ்டெப்பு தான் இங்கே வரும். அதனால 1/9ன்னு வரும். இது 2. அப்போது மேலே பாருங்கள், 16ல் 1 போச்சுன்னா 15. அப்போ கழித்தல் 15 வகுத்தல் 2 9 18. அப்போ இது 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 3 5 15, 6 3 18. அப்போ என்ன வருது? கழித்தல் 5/6. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா g of 1/2க்கு இதுதான் ஆன்சர். அப்போது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கொஷின். ரெண்டாவது என்ன கேட்டுக்கிறாங்க? g of f of xன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது g of f of xன்னா இந்த மாதிரி வரும். அப்போது g of f of x என்ன கொடுத்துக்கிறாங்க? rx கூட்டல் 8. அப்போது rx கூட்டல் 8. அப்போது g of rx கூட்டல் 8 is equal to g of என்னது? x கழித்தல் 2/3. xக்கு பதிலாக நம்ம இது போடணும். அப்போது rx கூட்டல் 8 கழித்தல் 2/3. அப்போது இது பாருங்கள், 8ல் 2 போச்சுன்னா 6. அப்போது rx கூட்டல் 6/3. அப்போது இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் 6ம் வெளியே எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 கூட நீங்கள் வெளியே எடுக்கலாம். அப்போ 3 வெளியே எடுத்திங்கன்னா இதில் 2 தான் 6. அப்போ 2x கூட்டல் 2 6. அப்போ 3 இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஏன் 3 வெளியே எடுக்கிறோன்னா 3 வகுத்தல் இருக்கிறதுனால 3 6லேருந்து பொதுவாக எடுக்க முடியும், அதனால வெளியே எடுத்து அடிச்சிடறோம் நம்ம. அப்போ 3 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? 2x கூட்டல் 2. அப்போது இதுலேருந்து நீங்கள் 2 வெளியே எடுத்திங்கன்னா 2x கூட்டல் 1ன்னு வரும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். அப்போ இது என்னது? g of f of xக்கு ஆன்சர். ரெண்டாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? 9ஆவதுல இருந்தது 2 கொஷினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.